அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour சார்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இது நிஃப்டியோட ட்ரெண்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நான் ஃபிப்னாசி லெவலும் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ஹை டு லோ ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருந்தேன். அந்த லெவலை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிப்னாசி லெவல் படி மார்க்கெட் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த 1 hour ட்ரெண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது என்னென்னா, மார்க்கெட் இதுக்கு மேலே போனது அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மேலே போயிருக்கு. இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா, நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நியூ கவர்மெண்ட் நியூ ஹையும் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்த்து தான் வர இருக்கிற நாட்களில் ட்ரேட் செய்யணும் நண்பர்களே. சரிங்களா, நாளைய தினமே ரிவர்சல் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அகைன் ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். இப்போ இருக்கிறது 22,328. இந்த ரெசிஸ்டன்ஸை நான் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஹை சரிங்களா 23,400. சரிங்களா, இந்த ஹை இதற்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 என்ன செய்யும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டா 24,000 அப்படிங்கிற லெவல் இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கும். சப்போர்ட்டு இந்த லெவலை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே லோ. சரிங்களா, ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் தான். கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் ஏதாவது ஒன்ஸு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். 23,234 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,900. சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,614. ஓகே, இது மார்க்கெட்டுக்கான தேர்டு சப்போர்ட்டு. இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டி நாளைய தினம் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டாவெல்லாம் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபின் நிஃப்டி பக்கம் போகலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ஃபிப்னாசி லெவலை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த லெவலுமே ஃபிப்னாசி லெவல் தான். நேற்றைய தினம் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நான் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் அழகாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போயுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு நல்ல டார்கெட் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த லெவலில் திரும்பியிருக்கு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் ரேஞ்சுக்கு பக்கத்தில் போயிட்டு தான் திரும்பியிருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திரும்பினுச்சு அப்படின்னா அடுத்தது 51,129 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த மினிஸ்ட்ரிலாம் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி எப்போ வருதோ அதற்கு தகுந்த மாரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மினிஸ்ட்ரியோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது முழுவதும் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரே ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அது ஒன்று மட்டும்தான். சரிங்களா, 50,045 அப்படிங்கிறது இன்றைக்கி டே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,111. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,500. இதுதான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ பிரேக் இன்றைக்கி டே லோ. சரிங்களா, 49,687 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் 49,185 டு 49,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, 48,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
இது பேங்க் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக 59,000 போகும். 59,000 போயிட்டு இந்த சேனல் பேட்டர்னை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. சரிங்களா, வர இருக்கிற நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபின் நிஃப்டியும் வந்து ஃபிப்னாசி லெவலு அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது. நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து டே லோ எக்ஸாக்டாக 22,095 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,800 அப்படிங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 21,564 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் 22,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 22,300 அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,668, அதற்கு மேலே போச்சுன்னா 23,265. சரிங்களா, இதுதான் வந்து லெவல்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஃபின் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா 22,154 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 22,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,400. எவரி 100 பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து சப்போர்ட் இல்லை. 22,000 அப்படிங்கிற லெவலில் தான் சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 22,100 சின்ன சப்போர்ட் இருக்குது. 22,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 21,900. புட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட் இல்லை. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 22,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எவரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அதே நேரத்தில் மிட் கேப் வந்து பார்த்துருவோம். மிட் கேப்புமே வந்து இந்த சேனல் பேட்டர்னில் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த டே லோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட்டும் போய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபிப்னாசி லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் திரும்பியிருக்கு. இருந்தாலும் சப்போர்ட் வந்து 11,581. அதற்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 11,447 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,265 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,765 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,120 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,311 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா 1% மேலே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓஐ டேட்டா ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன்னா நெஃப்டி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 23,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 23,260 இருக்குது. 22,500 ரெசிஸ்டன்ஸாகவும் 23,000ங்கிறது சப்போர்ட்டாகவும் நெஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருதுன்னா 50,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 50,500. சரிங்களா, சப்போர்ட் வந்து பெரிய சப்போர்ட் இல்லை. 49,000த்துலேயும் 49,500லேயும் தான் சப்போர்ட் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான நிலவரம். ஒரு நாட்கள் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து யோசித்து சொல்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடு பிளான் பண்ணி
ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.